நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 800க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த சூரிய ஒளி மின்சாரம் சார்ந்த துறைகளில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பானது இருக்கின்றதா, இது தொடர்பான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதாவது ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு பெண்மணி வந்து தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் ஜாதகம் பார்க்கணுங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்கணுங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி 2 பேருடைய ஜாதகத்தையும் அவங்க அனுப்பி வச்சாங்க. சமீபத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு அவங்க வந்து தன்னுடைய குழந்தைக்கு சிசேரியன் டைம் என்கிட்ட குறித்தாங்க. அதற்கு பிறகு நம்ம தொழில் ரீதியாக எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பார்க்கணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேருடைய ஜாதகத்தையும் அனுப்பி பார்த்தாங்க. அந்த ஜாதகத்தில் முதல்ல பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க. பூர நட்சத்திரம், மகர லக்னம், 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன், 3ஆம் இடத்துல சனி கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம், 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடம், 10ஆம் இடம் சுத்தம், 11ஆம் இடம் சுத்தம், 12ஆம் இடத்துல குரு ஆட்சி. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கார். 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கேதுவோடு இணைந்து சூட்சம் உருவாக இருக்கின்றார். ஆட்சி பெற்ற குருனுடைய வீட்டில் லக்னாதிபதி இருக்கார். மகர லக்னத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்கார். பௌர்ணமியில் பிறந்த யோக ஜாதகம். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சூரியன் செவ்வாய் புதன். உங்களுடைய ஜாதகத்திலே செவ்வாய் நல்ல சுபத்துவமாக இருக்காருமா. செவ்வாயுடைய தொழில் நீங்கள் நல்லா எடுத்து செய்யலாம். செவ்வாய் சுபத்துவம், சூரியனும் சுபத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம சொல்கிறோம். சூரியனும் பலமாக இருக்கார். என்னென்னா சூரியன் வந்து 2ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் பார்வையில். அப்போ சூரியன் இங்கே பலம் பெற்று, செவ்வாய் பலம் பெற்று நல்ல ஜாதகமாக உங்கள் ஜாதகம் இருக்குது. சூரியன் செவ்வாய் சார்ந்த, செவ்வாயினுடைய துறைகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் எஸ்டேட்டு, அடுமனை உணவகம், பேக்கரி, ஸ்வீட் ஸ்டாலு, டீ ஸ்டாலு, நெருப்பு சார்ந்த தொழில்கள், உடற்பயிற்சி கூடங்கள், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே செவ்வாயினுடைய, இறைச்சி கடை, இதெல்லாமே செவ்வாயினுடைய துறைகளில் வரும். அப்போ செவ்வாயினுடைய துறைகளில் சூரியன் சொன்னாலே சூரிய ஒளி மின்சார தகடுகள், சோலார் பேனல், சோலார் மூலமாக மின்சாரம் எடுத்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லா பலமாக இருக்கே அப்படிங்கிற மாரி இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் இவங்களுடைய ஜாதகத்துக்கு இன்னொரு பாயிண்ட்டை வந்து சீட்டு சார்ந்த விஷயங்கள்லையும் செய்கிறேன் அப்படி சொன்னாங்க. செய்யலாம். குரு ஆட்சியாக இருக்கார். குரு ஆட்சியாக இருந்தால் இது போன்ற சீட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்பா அதுவும் செய்கிறாங்க. ப்ளஸ் இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த தசாபதியினுடைய பலனை எல்லாமே நம்ம இந்த தசாபதி இப்போதைக்கு செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கு. செவ்வாய் நல்லா தான் இருக்கார். அடுத்த ராகு தசை வரும். ராகு கன்னி வீட்டில் 2 கூடியனுடைய ஜனாதிபதியினுடைய பார்வை, லக்னாதிபதி அவர் தான் ஜனாதிபதியுடைய பார்வை இருக்கார். கண்டிப்பாக ராகு தசைக்கும் எந்த விதமான செவ்வாயினுடைய பாவத்து தொடர்புலாம் எதுவும் இல்லை. நான் பௌர்ணமி சந்திரனுடைய முழுமையான பார்வை செவ்வாய் வாங்குறாரு. செவ்வாய் இங்கே சுபத்துவமாக இருக்கார். ராகு தசை அடுத்தது நல்லா இருக்கும். குருவும் ஸ்தானபலத்தோட ஆட்சியாக இருக்கார். தொடர்ந்து அவருடைய தசாபதிகள் எல்லாமே சாதகத்தன்மையாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பிறந்த இடத்த விட்டு சற்று வெளியிடத்தில் சென்று தொழில் பண்ணால் இன்னும் சிறப்பு. பிறந்த ஊரில் இருந்துக்கிட்டு வெளியில் தொழில் செஞ்சுக்கிட்டு வரவும் போக இருந்தாலும் இப்போ சிறப்புன்னு சொல்லும்போது அவங்க என்ன காரணம், அவங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. 12ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கார். 12ஆம் இடத்துல உள்ள குருனுடைய பார்வையானது 8ஆம் இடத்துக்கு இருக்கிறது. அப்போ 8-12 சுபத்துவமாக இருக்கிறனால வெளியிடத்தை நோக்கி நகரலாங்கிற பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தன்மையில் குழந்தை நல்லா இருப்பாங்களா, நம்ம குரு ஆட்சியாக இருக்கார். 5 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். பையன் நல்லா ஆட்சியாக நல்லா இருப்பார், நல்லா சிறப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன் நம்ம சொன்னோம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு உண்டான பலனை சொன்ன பிறகு கணவருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கணவருடைய ஜாதகத்தை பாருங்க.
அவருடைய லக்னம் வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் ராசி வந்து மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம். 7 சனி முடிஞ்சிச்சு. சிம்ம லக்னம், லக்னாதிபதி 12ஆம் இடத்துல, அதாவது கடகத்தில் சுக்கிரனும் சூரியனும், 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல அமர்ந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை லக்னாதிபதிக்கு கிடைக்கும். அதாவது விருச்சகத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய 9ஆம் பார்வை சூரியனோடு இணைந்த சுக்கிரனுக்கும் கிடைக்கும். 7ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருப்பார். ஆனால் சனி வந்து ஆல்மோஸ்ட் 29.56 வந்துடுவார். அதாவது அவர் மீனத்துறைக்கே நகரக்கூடிய அளவில் வந்துட்டார். 4ஆம் இடத்துல விருச்சகத்தில் இருக்கிற குருவினுடைய பார்வையானது சனிக்கு கிடைக்கும். தற்போது குரு தசை, அடுத்தது யோக தசை தான் சனி தசை. என்ன காரணம்? சிம்ம லக்னத்திற்கு அவயோகராக இருந்தாலும் ராசியாதிபதியாக வந்து சுபத்துவம் அடைந்திருக்கார். அதனால் சனி தசை யோக தசை தான். புதனும் லக்னத்திலே திக்பலம், புதன் தசை யோக தசை தான். அப்போ தொடர்ந்து இவருடைய தசாபதிகள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இவருடைய தொழில் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயோட துறையில் இருக்கிறதா சொன்னாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டெலாம் அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காதுமா, சுமாராக தான் போகும். ஆனால் இவங்களுடைய ஜாதகத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் இறங்கணும் அப்படின்னா, சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால இவங்களுடைய ஜாதகத்துக்கு சோலார், சூரிய ஒளி மின்சாரம், இது சார்ந்த துறைகளில் இறங்கும் போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த ஜாதகத்துக்கு சொல்கிறோம். என்ன காரணம்? லக்னாதிபதியே சூரியனா வந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் குருவோட பார்வை, இவங்களும் பௌர்ணமியில் பிறந்திருக்காங்க, அவரும் பௌர்ணமியில், 2 பேருமே பௌர்ணமி, கணவன் மனைவி இருவருமே பௌர்ணமியில் பிறந்த யோக ஜாதகம். அப்போ இந்த இடத்துல சூரியன் அதிக சுபத்துவம்னு சொல்லும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் சூரிய ஒளி மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் தான் 1 வருஷமாக அவங்க அந்த ப்ராஜெக்டை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு எதோ அப்ரூவல் வரணும், வந்துருச்சுன்னா அது நல்லா சக்ஸஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்ல வசதி படைத்த குடும்பம், பெரிய அளவில் அவங்க ப்ராஜெக்ட், அந்த சூரிய ஒளி சார்ந்த மின்சார ப்ராஜெக்டை பெரிய அளவில் செய்கிறாங்க. அந்த இதை வந்து இது பண்ணி தனியாருக்கு கொடுக்குற மாரி ஒரு இது வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு. ஆனால் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கிறது என்ன இருக்குது? சூரிய ஒளி மின்சாரம் சார்ந்த விஷயங்களை இறங்கினா மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஜாதகமாக இவருடைய ஜாதகமானது இருக்கின்றது. இதற்கு முன்பு அவங்களுடைய ஜாதகத்தில் நம்ம என்ன சொன்னோம்? சூரியன் பலமாக இருக்கார், செவ்வாய் பலமாக இருக்கார், செவ்வாயினுடைய துறைகளில் செய்யலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெலாம் நடத்தலாம் அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் இவருடைய ஜாதகத்தை பார்த்த பிறகு சொல்கிறாங்க அவங்க 2 ஹோட்டல், மிகப்பெரிய ஹோட்டல் நடத்துகிறாங்க. அதில் இந்திய அஷ்டம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சிம்ம ராசி அஷ்டமத்து சனி. அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த ஹோட்டலுடைய தன்மையானது எப்படி இருக்குது? கிராஜுவலாக தான் போகும். ஆனால் அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியானது பெரிய அளவில் நீடிக்கும். அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் உண்டு, சூரிய ஒளி மின்சார சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் நெருங்கி வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய ஒரு லாபமானது இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்களுடைய பர்சனல் சார்ட்டில் அந்த அமைப்பு இருக்குது, எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்காது. சூரியன் சுபத்துவமாக இருந்தால் இது போன்ற துறைகளில் இறங்கலாம். சிம்ம லக்னம், 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் பார்வை, 6ஆம் இடத்துல சந்திரன் மகர ராசி, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில், குருவோட பார்வையில் சூரியன் ரொம்ப பலமாக இருக்கார் பாருங்க. அப்போ இவங்களை இப்போ தான் ஜாதகத்துக்கு அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ சொன்னது என்னது? இல்லைங்கம்மா, சூரிய ஒளி மின்சாரம் சார்ந்த துறைகள் இறங்கினா பெஸ்ட்டாக வருவீங்க அப்படி சொன்னால் அந்த துறையிலுக்கான எல்லா ப்ராசஸும் இப்போ முடிய போதுங்க. ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சிச்சிங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இதற்கு முன்பே அதை செய்கிறாங்கன்னா அந்த எண்ணங்கள் எப்படி கொண்டு வருது? அது ஏன் இப்போ தடை தாமதத்தோடு நிற்குது? அது கிளியராகி வரலாமா? கிளியராகி நிச்சயமாக வரும். ஆனால் தடை தாமதம் எதனால் கொடுக்குது? அஷ்டம சனியுடைய தாக்கம். யாருக்கு அஷ்டம சனி? அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய, மனைவிக்கு நடக்கக்கூடிய அஷ்டம சனி. கணவருடைய ஜாதகம் நன்றாக இருக்கின்றது, கணவருக்கு 7 சனி முடிஞ்சிச்சு, மனைவிக்கு அஷ்டம சனி நடக்கிறனால அஷ்டம சனி முடியும் போது இதில் மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும். இந்த சூரிய ஒளி மின்சாரத்திலேயே பெரிய அளவில் நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பும், மேலும் மேலும் இன்னும் நிறைய அந்த பிளான்ட், அந்த இது சொல்கிறாங்கல்ல, அது போடக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா எவ்வளோ பலமாக சூரியன் இருக்கார். அப்போ மேலே மேலே அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அளவில் சூரியன் பலமாக இருக்கிறதுனால இந்த துறையில் நீங்கள் துணிஞ்சு இறங்கலாம். அதனால் நீங்கள் வெற்றியையும் பெரிய அளவில் பொருளாதாரத்தையும் பெறலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஜாதகத்தினுடைய தன்மைகளில் இப்போ இந்த பாயிண்ட், இந்த சூரிய ஒளி மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் இறங்குங்க, இதில் விட அதாங்க பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுனுடைய அமைப்பு என்ன விதியினுடைய அடிப்படையில் சொல்கிறோம்? சுபத்துவ பாவத்துவ சூட்சமோடு திரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய கோட்பாட்டின்படி சொல்கிறோம். மேலோட்டமாக சொல்லலை. ஏன்னா செவ்வாய் வந்து கன்னி வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய்க்கு பெரிய சுபத்துவ தொடர்பு எதுவுமே இல்லை. ஆனால் சூரியனுக்கு தான் அதிக சுபத்துவ தொடர்பு இருக்குது. இப்போ சூரியன் சார்ந்த துறைகளில் இறங்கினாதான்
அது வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது அப்படி சொல்லலாங்க. இந்த ஜாதகம் 2 ஜாதகத்தை இணைச்சு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சிசேரியன் டைம் நல்ல சிறப்பான நேரமா நம்ம எடுத்து கொடுத்தோம். அதற்கு பிறகு இப்போ ஜாதக பலனை பார்த்து இதுக்கு பிறகு இவங்க இது போன்ற துறைகள் இறங்கினா நிச்சயமாக பெரிய வெற்றியை, பெரிய பொருளாதாரத்தை அடையக்கூடிய ஜாதகமாக, இருவருடைய ஜாதகமே பௌர்ணமியில் பிறந்த யோக ஜாதகமாக ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகமானது இருக்குதுங்க. இன்னும் இது போன்ற நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிச்சரில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.